ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன்லேருந்து தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து காலைல நான் 6:30 மணிக்கு எழுந்திரிச்சேன். மணி 7 ஆகிடுச்சு. ஏன்னா வாசல் கூட்டிகிட்டு வந்தேன். எல்லோரும் வந்து சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா இப்போலாம் வந்து 40 நாள் கழித்து தான் அடுத்த சிலிண்டர் புக் பண்ண சொல்கிறாங்க இல்லையா? அந்த பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தா எங்கள் ஊரில் தண்ணி வரல. நாங்கள் இருக்க தெருவில் தண்ணி வரல. முந்தாநாத்து ஆசிரம சமையல்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு தவளை தான் பிடிச்சேன். மீதி இருக்கிற 2 தவளையை வந்து பிடிக்கல. ஏன்னா பிடிச்சி வச்சுட்டு போனால் மறுநாள் வந்து நம்ம எடுத்து தான் வச்சிடுறோன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பிடிச்சி வச்சுட்டு போகாமல் போயிட்டேன். கடைசியில் பார்த்தா தண்ணி வராமல் போயிடுச்சு. இப்போ குடிக்கவே தண்ணி கொஞ்சம் தான் வந்திருக்கு. அதனால் சரி இன்றைக்கி நான் கேஸில் தான் ஆக்கலாமான்னு பார்த்தேன். சரி, ரொம்ப நாளாக நானும் சொல்லிட்டுருக்கேன், எனக்கு அடுப்பில் வெளியே வேணும்னு. மாமா வந்து வெயிலாக இருக்குது வேணாம் இன்றைக்கி எப்படியாவது காலையிலே பற்ற வச்சா தான் மத்தியானத்துக்கு சமைச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து காலையிலே பற்ற வைக்க போகிறேன். வாங்க என்ன சாப்பாடு செய்கிறேன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து இது வந்து லெமன் ஊறுகாய். எலுமிச்சம்பழ ஊறுகாயை வந்து நான் நல்லா உப்பில் வந்து ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சதுக்கப்புறம் நான் வந்து நேற்று நைட்டு வந்து இந்த ஊறுகாய் போட்டேன். ஏன்னா மாமா வந்து சேல்ஸுக்கு இருக்குது, வீட்டுக்கு ஊறுகாய் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால நான் வந்து நேற்று நைட்டு வந்து ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு இன்னைக்கு வந்து நேற்று சூடாக இருந்துச்சா, கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துச்சுன்னா நைட்டு சாப்பாடு இல்லை, இட்லி தான் ஊற்றுனோமா. அதனால் இதை வந்து நம்ம பவுலில் எடுத்து வச்சிட்டோம்னா மீதி இருக்கிறத வந்து பிரியங்காவுக்கு கொடுத்துட்டு இதில் வந்து சாப்பாடு சுட சுட சாப்பாடு பசைஞ்சு சாப்பிட்ணுன்றதுக்காக தான் நான் வந்து வச்சுருக்கேன். அப்படியே அடுத்து வந்து என்ன சாப்பாடு செய்ய போகிறோன்னா, கொள்ளு சாதம். வாங்க சாப்பாடு செய்ய போகலாம். எல்லோரும் என்னோட மூக்குத்தி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னாலே பார்க்க முடியல தான். சரி வாங்க போகலாம். இந்த குட்டி பாண்டு எப்படி தூங்குது பாருங்க. இப்போ தான் நான் வீடியோ பேச போகும்போது ஒரு போர்ஷனில் இருந்தேன், இப்போ ஒரு போர்ஷனில் இருக்கேன். சரி வாங்க அப்படியே போகலாம். எப்போவும் வந்து நாங்கள் இப்போலாம் வந்து பசும்பால் வாங்குகிறோமா, பசும்பால் வந்து காலையிலே வந்துடும். கரெக்டாக 6:45க்கு கொண்டு வந்துடுவாங்க. இங்கே தான் நம்ம அத்தை பக்கத்தில் தான், அவங்க தான் வந்து எப்போவும் பால் கொடுப்பாங்களா. இன்றைக்கி நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன்னு பாலை வச்சேன்னா தூக்க வச்சுருக்கேன், வரவே இல்லை அவங்க. இந்த அந்த கால் ஊனிருக்காங்கல்ல, அங்கே தான் இருக்குது பால். இப்போ தான் இது எல்லாத்தையும் கூட்டினேன். இங்கே எப்படி கூட்டினாலும் இந்த கல்லெல்லாம் இருக்கனால எதுக்கு தான் அந்த கல்லெல்லாம் ஒடியாந்துருதுன்னே தெரில. அப்படியே இந்த வேலையை முடிச்சுட்டு இதை கூட்டிகிட்டு வந்து இங்கே தான் வந்து அடுப்பு வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். மழை எல்லாம் பெஞ்சிச்சுன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த மேலேருந்து மழை தண்ணி இங்கிட்டு தான் வருமா, வந்துச்சுன்னா இந்த மண்ணெல்லாம் அரிச்சிக்கிட்டு போயிடுது. கரெக்டாக அங்கே அந்த கடைசி எண்டில் வந்து மழை தண்ணி வந்து மண் வந்து தேங்கி போயிடுது, இல்லைன்னா சாக்கடைக்குள்ளே வந்து போயிடுது. அதனாலேயே கல் எல்லாமே ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா கல் மேலே தெரிய ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் நம்ம வைக்கலாம். நம்மளோட தோட்டத்துக்கு கூட தண்ணி இல்லை வேலை, ஏனே தெரில. என்னது மாதுளம் கன்று வந்து காஞ்சி போயிடுச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, எங்கள் பெரியப்பா வந்து எனக்காக விறகு கட்டி எல்லாத்தையும் அடுக்கி ரெடியாக வச்சுருக்காரு. இதில் தான் இப்போ எடுத்து நான் வந்து எரிக்க போகிறேன். இந்த விரவில் இதில் பார்த்தா அதுக்கு தர ஈரமாக இருந்தால் இந்த எலி வந்து நோண்டி வச்சுட்டு போயிடுது. இது பாருங்க, எப்படி தான் கூட்டி வைக்கிறதுனே தெரில. வெற்றிகரமாக நான் வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டேன். எங்கள் பெரியப்பா வந்து எனக்கு வந்து கரெக்டாக அந்த குட்டி குட்டி முள்ளெல்லாம் எடுத்து வச்சுருந்தாரு, அதை வச்சு எரிய வச்சாச்சு. மெயினாக இந்த வீடியோ நான் பிரியங்காவுக்கு தான் அனுப்பிச்சிடணும். ஏன்னா எனக்கு அடுப்பு பற்ற வைக்கவே வராதா, அவள் தான் சொல்லிக்கிட்டே இருப்பாள், நீ அடுப்பு வச்சு இப்போ உனக்கு பற்ற வைக்க தெரியுமாடின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாள். இன்றைக்கி நான் வந்து பற்ற வச்சிட்டேன்.
கரெக்டாக நான் பற்ற வச்சு பேசிகிட்டு இருந்தேன், எங்கள் பெரியப்பா வந்துட்டார். இது அவரோட ஜாபாக இருமே, ஏன்னா அவர் தான் வந்து குட்டி குட்டி முள் எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி வச்சார். அடுப்பு வேறு சின்னதாக இருக்கா, எப்படி செய்ய போகிறேன்னு தெரில. பற்ற வச்சாச்சு. இப்போ நான் போய் என்னோட கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன், போய் வறுக்கலாம். இப்போ சட்டி வைக்கிட்டா? ஆமாம், இட்லி தோசைன்னு ரொம்பவே போர் அடிக்குது. செய்கிற எனக்கே போர் அடிக்குது, சாப்பிட்ற உனக்கு எப்படி இருக்கும்? சார், ஆனால் இதில் செய்கிறது பெருசு இல்லை, திரும்பி பாத்திரம் விளக்குறது தான் பெருசு. கொள்ளு வறுத்தாச்சு. வறுத்துட்டு வந்து டீ போடலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணேன்னா, இந்த தேஸ்கா சின்னதாக இருக்குது. அப்போ வந்து எனக்கு ரஞ்சித் அம்மாவுக்கும் வந்து நாங்கள் இதில் தான் சாப்பாடு வடிப்போம். 2 நேரத்துக்குமே சரியாக போயிடும். இந்த தேஸ்கா வந்து இப்போ யூஸே இல்லாமல் வச்சுருக்கேன்னா, சரி இதுலையாவது டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சா அடுப்புக்குள்ளாரே போயிடுச்சு. அதான் அதுக்கு பதிலாக வேற வச்சாச்சு. இது வந்து உலைக்கி டீ வந்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து தேஸ்கா வைப்பாருங்க. நான் வெளியே இருந்து வைத்திருந்தது. அடுத்த தேஸ்கா அடுப்பில் இருக்குது. இப்போ டீயை குடிச்சிட்டு எங்கள் வீட்டில் ஒன்று என்னென்னா, ரஞ்சிதம்மா டீயை போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து எழுப்புவேன். ஆனால் அவர் வந்து எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு பல்ல விளக்கிட்டு அதுக்கப்புறம் லேட்டாக வருவார். அப்போ இந்த டீ எப்படி இருக்கும்? இப்போ இப்படி தான் டீயை நிறுக்க போகிறேன்னு சொன்னேன், ஆனால் வந்து இன்னும் வரல. ஏன் சாமி ஏஞ்சி வா. இங்கே விசாகன் முழிச்சிட்டாரு. ஹலோ, இல்லைப்பா, தண்ணி ஒரு குடம் எங்கள் வீட்டில் தண்ணி இல்லை குடிக்க, அதான் ஒரு குடம் எதுவும் தூக்கிட்டு வர முடியுமான்னு கேட்கலான்ட்டு அடித்தாங்க. கதிரு தூக்கிட்டு வரியா? சரிப்பா. என்ன சாமி, என்ன வேணும்? மூஞ்சி கழுவிலையா? காலைல எழுந்துச்சி போய் கழுவிட்டு வாங்க. போ சாமி, வாய் கொப்பளிச்சுட்டு மூஞ்சி கழுவிட்டு வா. இப்பெல்லாம் வந்து விசாகன் வந்து சொன்னால் செஞ்சிட்றாப்புல. இந்த வெயில் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் அந்த வீட்டு செவுத்தில் பாதி வெயில் வந்திருக்கு. எங்கே அங்கே தண்ணி என்னான்னு தெரில, டேங்க் உடஞ்சிருச்சு, சாரி மோட்ரு புகஞ்சிருச்சின்னு சொன்னாங்க. திரும்பியும் வந்து ரிப்பேர் பண்ணாங்களாம், வரல. நான் அம்மா வீட்டில் தண்ணி வருது, அதுதான் காலையிலே பிடிச்சிட்டு வர சொல்லியிருக்கேன். எங்கப்பா மூஞ்சியை துண்டு எடுத்து மூஞ்சியை துடைக்கலையா? கழுவிட்டீங்களா? வாய் கொப்பளிச்சிங்களா? ஐயோ, அங்கே கூப்பிட்றாங்க பாரு அம்மாச்சி. என்ன அம்மாச்சிக்கலு? மூஞ்சி தொடச்சிட்டேன்னு கேட்குறாங்க பாரு. ஐயா, இப்பெல்லாம் சேட்டை பண்ணுறது இல்லை விசாகன். ஏன் சாமி? உட்காரு, அப்படியே உட்காரு. என்னது, என் மண்ணில் உட்கார மாட்டியோ? இந்தாடி அம்மா. குட் மார்னிங் சொன்னியா அம்மாவுக்கு? ஏய், ஓ நிமிஷம் சொல்லு. ஏய் பப்பி, போ பப்பி அங்கிட்டு. விசாகன் நல்லாவே மூஞ்சி துடைக்கலப்பா நீ. என்னடி கண்ணை புதுசாக அடிச்சு கட்டுது? நல்லா துடைச்சிட்டியா? டீ நல்லா இருக்கா? அம்மாச்சி டீ நல்லா இருக்கான்னு சொல்லு. சு, நீ சொன்னாதான். சரி, சொல்ல மாட்டேல போ. சொல்லு பட்டி, நல்லா இருக்கா நல்லா இல்லையா? லவ் யூ. ஓகேடி சாமி.
நல்லா காஞ்சிருச்சு. இந்த டீயை குடிக்கிறதுக்குள்ளே நசன்ட்டு கடைசியில் கதிர் வந்து ஒரு குடம் தண்ணி கொண்டு வந்துட்டதுனால கதிர் கூட ஓடி போயிட்டான் விசாகன். இது வந்து புது மரம். ரஞ்சிதாம்மா இதை வாங்கு, இதை நான் எனக்கு எதுக்குமாம்மா இது வேணாங்கிறேன், இதை வாங்குன்னு வாங்க சொன்னாலும் வாங்கியாச்சு. பாருங்க ஒலை நல்லா கொதிஞ்சிருச்சு. வந்து இறக்கி வச்சுட்டேன். சாப்பாடு வந்து நல்லாவே வந்து வெந்துருச்சு, கொள்ளு சாப்பாடு. நெக்ஸ்ட் வந்து ரஞ்சிதாம்மா வந்து எனக்கு வெங்காயம், சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் கலந்து கட் பண்ணி வச்சுருக்காரு. அப்புறம் வந்து தக்காளி, இப்போ வந்து எலும்பு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் எங்கள் தம்பியா, அதனால் அவன் வாங்கிட்டு வந்துட்டான். அதனால் அதையுமே அடுப்பில் சீக்கிரம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். இது வந்து இப்போலாம் வந்து செக்கில் ஆட்டுற கடலெண்ணெய் தான். ஃபுல்லாக சாப்பாட்டுக்கு வந்து நான் வந்து இப்போ கடலெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேறு எண்ணெய், இப்போ வந்து விளக்குக்கு எல்லாத்துக்கும் அங்கே செக்கில் ஆட்டுற நல்லெண்ணெயும் கடலெண்ணெயுமே நான் வந்து இப்போ வாங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கதிர்கிட்ட போகிறோம். வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. காலை டிஃபன் பெரியப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. மீதி வந்து மட்டன் எலும்பு வந்து வெந்துருச்சு. இப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். சரண் வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்து விட்ருக்கான்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் வந்து வாங்குறதுக்காக நாங்கள் போகிறோம்.